நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. கொடுத்த நல்ல ஜீவனுக்காக, பலனுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்த போறதுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஓய்வு நாளின் அப்பா, இந்த நாளிலே காலை வேளையிலே ராஜா உடைய திருமுகத்தை காணும்படிக்கும் உடைய தொடுதலை அனுபவிக்கும்படிக்கும் எங்களை நீர் இந்த இடத்துல இந்த திருச்சபையில கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி ராஜா. உடைய வார்த்தைகளை பகிரும் போது கர்த்தத்தாமே அவர்களோட ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க. அவங்களோட என்ன பிரச்சனையோட இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகள் நீங்கி சுகமா இருக்க தேவரீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெண்களை குறித்து பெண்கள் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி, அந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல இருந்த பெண்கள் அவங்க யாரெல்லாம் பங்கெடுத்தாங்கன்னு சொல்லும்போது நான் ஒரு 3 பெண்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதுல சுவிசேஷ நூல்கள் ஆகிய இந்த லூக்கா, மத்தேயுல இந்த 3 பெண்களும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது நடந்த சம்பவங்கள்ல பங்கெடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த 3 விசேஷித்த பெண்களை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்க போற பெண் கன்னிமரியாள். அவங்களுக்கு என்ன வயசு சுமாரா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது 13 to 16 வயசு, வாலிப பிள்ளை. அப்போதான் ஒரு சின்ன பெண் தான் அவங்க. ரொம்ப அதிகமா அவங்க தாழ்மையுள்ள ஒரு பெண்ணு, தாழ்மையுள்ள பெண்ணு. கர்த்தர் அவங்கள தேர்ந்தெடுத்தார். கர்த்தர் அவங்கள தேர்ந்தெடுத்த ஒரு பெண். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நம்ம கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்படுறோமா? எலிஜிபிலிட்டி என்னது? தாழ்மை. தாழ்மையுள்ள பெண்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் இருக்கு, ஸ்லாக்கியம் கிடைக்குது. ஆண்டவர் எல்லாருமே தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறவங்களெல்லாம் அவர் உயர்த்த தான் செய்வார் இல்லையா? அதுலேயும் விசேஷமா சில பெண்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அவர் தெரிந்து கொள்கிறது வேற, நம்மளே போய் சில காரியங்களை கர்த்தருக்காக செய்யறது வேற. அவர் ஊழியத்துக்காக, தன்னுடைய வேலைக்காக பெண்களை தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுல இந்த பெண் கன்னிமரியாள், கன்னியா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அப்படி ஒரு பெயர் வந்திருக்கு. கன்னியா இருக்கும் பொழுது குழந்தை பிறந்தது அவங்களுக்கு. அப்ப இந்த 13 to 16 வயது பெண்கள் இங்க யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே இல்லையா? உங்களுக்கு என்ன ஏஜ்? 16. ஓகே. ஸோ பாருங்க, அவங்க எவ்வளோ சின்ன பிள்ளை தான். ரொம்ப எல்லாம் உலகம் எல்லாம் கம்ப்ளீட்டா தெரியும்னு சொல்லிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உலக ஞானம், உலக அறிவு அவ்வளோ இருக்காது. அதாவது ஒரு தாய் தகப்பன் அடியில அவங்க வளர்ந்து வருகிற ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கீழ்ப்படிந்து தாழ்மை உள்ள ஒரு மகளாக இருக்கிற ஒரு காரியத்தை இந்த கன்னிமரியாள் இடத்துல பார்க்கிறோம். அவங்க தாழ்மை நிமித்தம் கர்த்தர் அவங்கள எப்படி தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருப்போமானால் நிச்சயமாக தேவனுக்காக நம்ம ஜொலிப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நம்மளை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, இந்த பெண்ணுக்கு ஒரு சோதனைன்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஆனா தேவனுடைய திட்டத்துக்குள்ள இந்த சிறிய பெண்ணு அவர் எப்படி கான்ஃபரண்ட் பண்றாருன்னா, அவர் அந்த பெண்ணுடைய ஆசை விருப்பங்களையும் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறார். இதுதான் பெரிய முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, ஆண்டவர் சகல வல்லமை உள்ளவர், எல்ஷடா என்ற நாமம் உள்ள தெய்வம் அந்த சிறு பெண் கிட்ட அவங்களோட பெர்மிஷன் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவரே சொல்லியிருக்கலாம், இந்த பெண்ணை நான் தெரிந்து கொண்டேன், இந்த பெண்ணு கிட்ட ஒரு குழந்தை உருவாகணும், உற்பத்தி ஆகணும், அது பரிசுத்த ஆவியானவரால ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய ரைட்டாவே வயிற்றுல வச்சிருக்கலாம். ஆனா நம்மளோட காட் எப்படிப்பட்டவர்னா, ஹி இஸ் a gentleman காட். அவர் யாரையும் புஷ் பண்ண மாட்டார், யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார், யாரையும் வலுக்கட்டாயமா இப்படி ஒரு காரியத்துக்கு நீ ஓகே பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க,
இயேசு ஒரு ஜென்டில்மேன் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர் வந்து நம்மள இது கட்டாயம் செய்யணும், நீ ஊழியக்காரி ஆகணும், நீ ஊழியத்தை செய்யணும், அப்படி புஷ் பண்ணி அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி உருவாக்குறவர்ல. அவர் நம்மளுடைய விருப்பத்தை அவர் கேட்கிறார், விருப்பத்தை கேட்கிறார். அதுக்கு ரொம்ப நியாயமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. தேவனுடைய அந்த தன்மை, அவர் வந்து ஒரு மனுஷனை தன்னுடைய சாயலாக உருவாக்கினாரு. அவர் என்ன நினைக்கிறார்னா, அவரோட சிந்தை நமக்கு வரணும். கிரைஸ்ட் லைக் நம்மளுடைய அவரை மாதிரி நினைக்கணும், அவரை மாதிரி நடக்கணும், அவரை மாதிரி எல்லாம் செய்யணும்னு அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. அல்லேலூயா. அப்ப அதனால அவரு இறங்கி வந்து இந்த மகக்கிட்ட தன்னுடைய தூதனாகிய காப்ரியேலை அனுப்பி அவர் வந்து பெர்மிஷன் கேட்கிறாரு. இது வந்து ஓகேயா உனக்குங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்கிறாரு. அவரு மரியாளுடைய விருப்பத்தை அறிந்து கொள்றதுக்கு தான் இந்த காப்ரியேல் அனுப்பப்பட்டார். அப்ப இந்த மரியாள் வந்து என்னதான் அவர் தெரிந்து கொண்டாலும் மரியாளுடைய பிரியத்தை அவர் விரும்புறதுனால, பிரியத்தை அவர் அறிய விரும்புறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அவருக்கு வந்து அந்த செல்ஃப் ரைட்னு நமக்கு ஒன்று கொடுத்துருக்கிறாரு, ஃப்ரீடம்னு கொடுத்துருக்கிறாரு, இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் தமிழ்ல என்னன்னா தன்னுரிமைன்னு கொடுத்துருக்கிறாரு. நமக்குன்னு ஒரு உரிமை கொடுத்துருக்கிறார். அது எவ்வளவு சின்ன பிள்ளை, 13 to 16 வயசு பிள்ளைக்கு கூட ஒரு தன்னுரிமை இருக்கு, அவளுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, அவளுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு அப்படின்னு. அவளுடைய சின்ன பிள்ளை தானே தா அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் வந்து சில பேரை என்ன பண்ணிடுவோம், அசட்டை பண்ணி விட்டுருவோம். ஆனா ஆண்டவரே பாருங்க அசட்டை பண்ணல, அந்த மகளுக்கான அந்த தன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுக்காக இறங்கி வர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்ம யோசித்து பார்த்துக்கலாம், எப்படி நம்ம வந்து அந்த தன்னுரிமையை கர்த்தர் நமக்கு அதை ஒரு ஆனர் பண்றாரு. பெண்கள்னு சொல்லி சில பேர் ஒதுக்கிடுவாங்க, சின்ன பிள்ளைன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. இந்த சமுதாயத்துல அந்த மாதிரி தான் நமக்கு இடம். நமக்கு வந்து ஆண்டவரானா ஈக்குவல், மகனும் மகளு எல்லாம் ஈக்குவல்னு அவர் பார்க்கிறாரு. ஆனா உலகம் அப்படி பார்க்கல பாருங்க. பெண்களுக்கு அநேக பிரச்சனைகளையும் இன்ன வரைக்கும் பெண்களுக்கு உபாதைகளையும் கொடுக்கிற உலகமா தான் இருக்குது. அப்ப ஒரு உயர்ந்த நிலையில தேவன் நம்மளை வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். தன்னுடைய பிள்ளையாக தனக்கு ஈக்குவலாகவே தான் அவர் நம்மளை நினைச்சு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் தன்னை போலயே நினைச்சு அந்த உரிமைய அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா ஆதியாகமம் 1:28 அதுல பாத்தீங்கன்னா அவரு நம்ம தேவ சாயல்ல நம்ம ஒவ்வொருவருமே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இந்த திருமணத்துக்கு முன்பாக ஒரு மக வந்து வாலிப பிள்ளைக்கு வயிற்றுல குழந்தைன்னு சொன்னா இந்த உலகமே ஏத்துக்காது. உலகமே ஏத்துக்காது. அது வந்து ஒரு சரியான ஒரு உறவுல பிறந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருவாங்க. இஸ்ரவேல் நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா கல்லெறிஞ்சே கொண்டுருவாங்க. இப்படி உள்ளத உயிரோட வாழவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப டிசிப்ளின்ல இருக்கிறதுனால அவங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவங்களால. அப்ப இந்த செய்தியை வந்து அந்த தூதன் வந்து சொல்லும் போது எப்படிப்பட்ட மனநிலையில அந்த மக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இது வந்து நடக்கக்கூடாத ஒரு பெரிய ஒரு டாஸ்க், அதை வந்து ஒத்துக்கொள்ளணும். அப்படிங்கும்போது அவங்க முத கேட்கும்போது ஷாக் தான் ஆகுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. அதை வந்து திகில்னு சொல்லலாம், பயம்னு சொல்லலாம், வியப்புன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ஷாக்கு, உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஷாக் ஆகுது. அதுலேயும் வந்துட்டு அந்த நாட்கள்ல எல்லா பெண்களும் கிடையாது, இந்த லேவி கோத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு என்ன ஆசைன்னா அவங்களோட வயிற்றுல தான் மேசியா பிறக்கணும்ட்டு ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஸோ அவங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்களா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பட் இவங்களுக்கு அதெல்லாம் இருக்கு. நிறைய லேவி கோத்திரத்துல உள்ள பிள்ளைங்க வந்து மேசியா என்கிட்ட பிறக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்கள ரியலா பார்க்கும்போது இவங்க வந்து யூதா குடும்பத்தை சேர்ந்தவங்க. யாரு? நம்ம மரியாள். ஆனா மரியாளை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னா எப்படின்னா, தாவீதின் வம்சத்துல உள்ள யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. ஆனா தீர்க்க தரிசனங்களின் படி மேசியாவது தாவீதின் குடும்பத்தில் இருந்தும்
யூதா கோத்திரத்திலும் இருந்தும் பிறப்பாருன்னு சொல்றது சரியாதான் இருக்கு. ஏன்னா அடுத்து வர்ற காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 1:36 இதோ உனக்கு இனத்தாளாகி இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள்னு சொல்லி அந்த வாக்கு சொல்றது. மலடி எனப்பட்ட அவளுக்கு அது 6வது மாதம் சொல்லும் பொழுது இந்த எலிசபெத்தும் இந்த மரியாளுக்கும் உள்ள அந்த கசின், அவங்க 2 பேரும் கசின் சொல்லும் பொழுது அது எப்படி அவங்களுக்குள்ள அந்த உறவுன்னு சொல்லி பார்க்கும்போது லூக்கா 1:5 சொல்லப்பட்டிருக்கு, இந்த எலிசபெத் ஆரோனின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனாலும் அவர்களோட கணவர் சகரியா என்னன்னா, சகரியா லேவி குடும்பத்தில் உள்ள ஒரு ஆசாரியன். ஸோ இவங்க லேவி குடும்பத்துல சகரியா இருக்கிறதுனால அவங்களோட மனைவியாக எலிசபெத்தும் என்ன ஆயிடுறாங்க, லேவி குடும்பத்தாரன்னு வந்துருது. அதோட கூட அந்த இருவரும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்னு தெரிய வருது. இந்த குடும்பத்தில் உள்ள உறவுகள்ல தான் மரியாள் யூத கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா எலிசபெத் லேவி கோத்திரத்தையும் சேர்ந்தவர்கள் என்பதை பார்க்கும்போது இஸ்ரவேல் நாட்டுல கலப்பு திருமணம் இருந்திருக்கு. அதனால லேவி கோத்திரம் இவங்க யூதா கோத்திரம்னா கூட அவங்களுக்குள்ள கணவன் லேவியா இருந்தா மனைவி நேச்சுரலா லேவி ஆயிடுறாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இவங்க லேவி குடும்பத்தாரோடையும் யூதா குடும்பத்தாரோடையும் இணைக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்த பெண் தான் இந்த மரியாள்னு சொல்லி பார்க்கிறோம். சில வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மரியாளுடைய தாய் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க, அதனால அவங்க மகளும் லேவி கோத்திரத்துல வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப வேதத்தின்படி எல்லாம் நடக்க வேண்டியது நேர்த்தியா நடக்குது. அல்லேலூயா. கர்த்தர் யாரை குறிப்பிட்டு வச்சிருக்கிறாரு, யாரை நியமித்திருக்கிறாரு, என்ன வேலை செய்யணும், அவருடைய திட்டத்தின்படி எல்லாமே அழகா நிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த தேவன் பாருங்க, எப்படி இந்த மரியாள இப்படி ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்துல எப்படி அந்த மரியாள காப்பாற்றுறாங்க. இந்த காரியங்கள்லாம் நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமான்னு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எழுதும் போது எனக்கு கர்த்தர் சொன்ன காரியங்கள்லாம் எழுதி வச்சு நோட்ஸ் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு சோதனையான ஒரு நேரம் கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா கூட போச்சு, இழுத்து போட்டுருவாங்க. அதுல யோசேப்ப அவரையும் இழுத்துருவாங்க, நீதான் காரணம்ட்டுருவாங்க. எல்லா பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க கர்த்தர் பாருங்க ரொம்ப அழகா பாதுகாத்திருக்கிறாரு. லூக்கா 1:36 இந்த கன்னிமரியாள் இந்த செய்தியெல்லாம் கேட்ட பிறகு மலை தேசமாகிய என்காரேம் என்ற இடத்துக்கு சென்று எலிசபெத்தை பார்க்கறாங்க. எலிசபெத்துக்கும் இது 6வது மாதம் சொல்லி காப்ரியேல் சொல்லிட்டாரல்ல. இப்ப எலிசபெத்தை பார்க்கறதுக்கு அவங்க கசின் தானே இவங்க ஒரு மலை தேசத்துக்கு போறாங்க. இது ஆண்டவரால அவங்க வழி நடத்தப்படுறாங்க. வயிற்றுல குழந்தை உண்டாயிருச்சு கன்னிமரியாளுக்கு. அப்ப அவங்க அங்க கிளம்பி போறாங்க. அதே மாதிரி லூக்கா 1:56 படி எலிசபெத் எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே திரும்பி வந்துடுறாங்க, திருப்பி நாசரத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இவங்களுக்கு எலிசபெத்துக்கு 6 மாசம், இவங்க 3 மாசம் அவங்களோட ஸ்டே பண்றாங்க. அப்ப எலிசபெத்துக்கு 9 மாசம். 9 மாசம் 10 நாள்ல குழந்தை பிறந்துரும். முக்கால்வாசி பாய்ஸ் பிறக்கிறது 9 மாசத்துலயே பிறந்துருவாங்க. 9 மாசம் 10 நாள் பெண் பிள்ளை பிறக்கிறதுக்கு டைம்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த தேவன் மரியாளை எப்படி இந்த 3 மாசங்கள் எப்படி அந்த மலை தேசத்துக்கு ஏன் கூட்டிட்டு போனாரு அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கே உரித்தான காரியம். வயிற்றுல குழந்தை இருக்கும்போது என்ன வரும்? வாந்தி வரும். வாந்தி வரும்போது அது மெதுவா சத்தம் போடாமலா வரும்? அது வான்னு கத்திச்சு வாந்தி எடுக்கும்போது கேட்டிருக்கீங்களா? சவுண்டோட வரும். இப்படி அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருந்தா பக்கத்து வீட்டாருக்கு எல்லாருக்கும் என்னதான் ஆயிரும்? தெரிய வந்துரும். இந்த பொண்ணு என்ன அடிக்கடி வாந்தி எடுக்கிறா அப்படின்னு கதை நம்ம ஆட்கள் பேசிடுவாங்க. அவங்க எப்படியோ தெரியல, கல்லே எரிஞ்சிருவாங்க. அப்ப இப்படி உள்ள ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அழகா மலை தேசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. மலை தேசத்துல போய் அங்க எலிசபெத் கிட்ட
தஞ்சம் புகுறும்படி. அவங்க வந்து ஒரு கொஞ்சம் வயதானவங்க, அவங்களுக்கு ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கோம், இதுக்கு வந்து 16 வயசு. ஆனாலும் இவங்க அக்கா தங்கச்சி உறவு தான். அவங்க அங்க போயிட்டாங்க, போயிட்டு அங்க ஸ்டே பண்றாங்க. அது நிமித்தம் அங்க போயிட்டு மலை தேசத்துல வாந்தி எடுத்தா கூட யாரும் ஒன்றும் கண்டுக்க போறதில்ல, தெரிஞ்சுக்க போறதில்ல, அது இன்னொருத்தங்களோட வீடுன்னு சொல்லி அவங்களுடைய சொந்த ஏரியால இருந்து கடந்து போறதுக்கு கர்த்தர் கிருபை செய்யறாரு. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம் இவங்களா ஒரு மலை தேசத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னு. எல்லாமே ஆண்டவருடைய வழி நடத்துதல். இன்னும் கூட நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த 3 மாசம் கழியவும் அவங்க திரும்பி வர்றாங்களா, திரும்பி வந்து நாசரேத்துக்கு திரும்பி வரும் பொழுது அவங்களுக்கு 3 மாசம் வயிற்றுல குழந்தைன்னா நீங்க பார்க்கலாம், லேசா வயிறு ஊப்பி இருக்கும், லேசா வயிறு தெரியும், 3 மாசத்துலயே வயிறு தெரியும். ஆனா இந்த இஸ்ரவேல் பெண்களுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட இருக்காது. இன்னும் கூட கொஞ்சம் லூஸா தொலை நிறைய துணியை போட்டு மூடி கீடி இப்படியெல்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய ரோப் மாதிரி ஃபுல் ட்ரெஸ். அப்ப வந்து நல்லா மறைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. எங்க காலேஜ்ல ஹரிலட்சுமி ஹாஸ்டல்ல சிஸ்டர் தெரியுமா என்னன்னு தெரியல, இவங்க ரொம்ப யங் தான். நாங்க டீச் பண்ணிட்டு இருக்க காலத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து ஹாஸ்டல்ல குழந்தை பிறந்துருச்சு, ஒரே நியூஸ் எல்லா பக்கமும். அப்ப மிஸ் மேனுவல் வந்து பிரின்சிபலா இருந்தாங்க. நாங்களே பதறி போயிட்டோம், ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளையா, ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளை எங்க இருக்க பிள்ளைய வச்சுக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போதே பிள்ளையோட தான் வந்துருச்சு. மலை தேசத்துக்கு இவங்க வந்தது மாதிரி லேடி டாக் காலேஜுக்குள்ள வந்துருச்சு பாருங்க. யாருக்கு என்ன தெரியும், எல்லாம் லூஸ் கவுனை போட்டு ஏமாத்திருச்சு. ஆனா அந்த வயிற்று வலி கடைசியில அந்த பறக்க போற டைம்ல பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க, என்ன இப்படி அலறா கத்துறா, வலியில தாங்க முடியாம. அப்புறம் பிரின்சிபலை கூப்பிட்டு விட்டு கதை கந்தலாயிடுச்சு, கூட்டி கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் வர சொல்லி உங்க பிள்ளைய அப்படியே கூட்டிட்டு போயிருங்க, பிள்ளை பேரன் பேத்தியோட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா அதுக்குள்ள ஃபயர் மாதிரி நியூஸ் நம்ம பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொன்னா, ஏன் உனக்கு தெரியுமா ஹரிலட்சுமி ஒன்று நடந்துச்சு தெரியுமா, அவளுக்கு இப்படி இப்படி இப்படின்னு கதை கட்டி அது என்ன கதையா மாறிச்சோ தெரியாது. ஆனா அந்த பிள்ளைக்கு நினைச்சு பாருங்க, அவ ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்கா, நான் அவளை கரெக்டா செஞ்சா அதெல்லாம் சொல்லவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப தப்பு, அவளுக்கு திருமணமே ஆகல, ஆனா அவ ஒரு குழந்தைய ஹாஸ்டல்ல வந்து பெத்துக்கிட்டா. இப்படி உலகத்துல இருக்கு போராட்டங்கள் இருக்கு, எந்த என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவருடைய நியமத்தின்படி ஒரு தவறான விதத்துல அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துன்னா அந்த குழந்தையும் சேர்த்துக்க மாட்டாங்க, அந்த தாயையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படிதான் நிறைய பேர் என்ன குழந்தைய வந்து குப்பை தொட்டியில போட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், இவங்க மறக்கணும் இதை விட்டுறணும்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க. அது மாதிரி திருநெல்வேலியில என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, திருநெல்வேலியா யூனிஃபார்ம் போட்டு பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்குதான், என்னன்னா வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்கிறதுக்கு யூனிஃபார்ம் போட்ட ஸ்கூல் பிள்ளைங்க. இதெல்லாம் உலகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு கோரமான காரியம். பொம்பளை பிள்ளைங்களை எவ்வளவு பத்திரமா நம்ம வச்சிருக்கோம், அவங்கள பாதுகாக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை பேரண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. நம்ம வந்து அவங்கள பாதுகாக்க வேண்டி இருக்கு, நம்மளை அதுக்காக தான் கொடுத்துருக்கிறார். ஆனா இந்த மாதிரி இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, தருதலையா போகிற பெண்களை வச்சு என்ன செய்ய முடியும், அப்படியே போவோம் அப்படின்னு தான் அனுப்பிச்சிடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல நம்மளுடைய பெண்கள்லாம் நல்ல பெண்களாக, நம்மளுடைய வீட்டு சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா காக்கப்படுவதற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த மித்த அந்த 9 மாதங்களும் அவங்க ஏதோ ஒரு லூஸ் கவுனை போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா லார்ஜ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க பிழைச்சிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அடுத்த குழந்தை இங்கே பிறக்கணும், அவங்க இருக்கிற அந்த ஊர்ல பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, லூக்கா 2:3-6 வாசிங்க. பாத்தீங்களா, இப்ப நாசரேத்துல இருந்து அவங்க இருந்து குழந்தை பிறக்க கூடாதுன்னு ஆண்டவர் வச்சதுனால இங்க என்ன செய்யறாரு,
ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சே உண்டு பண்றாரு பாருங்க. இந்த ராயன் அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போய் அந்த குடிமதிப்பு எழுத வேண்டியிருக்கு, அதனால உங்க ஊருக்கு போங்க. அப்படிதான் இவங்க வந்து எங்க வராங்க, பெத்லஹேம் வராங்க. கரெக்டா. அப்ப குழந்தை வந்து அங்க பிறக்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்தாங்கன்னா அங்கேயே பிறந்துரும். அதுக்கெல்லாம் டைம் காலம்லாம் பார்க்கறது, அது பிறந்துரும். ஆனா அங்க பிறந்தாலும் பிரச்சனை. திருப்பி எப்படி வந்து 3 மாசம் வாந்தி எடுக்கிற அந்த ஸ்டேஜ்ல கூட்டி கொண்டு போய் மலை தேசத்துக்கு கொண்டு போய் விட்டாரு. இப்ப என்ன பண்றாரு, அவங்க ஃபேமிலியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து அவங்கள கையோட கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து எங்க வந்துடுறாங்க, பெத்லஹேமுக்கு வந்துடுறாங்க. ஸோ அங்கதான் குழந்தை பிறக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம். அதன்படி அவர் தான் வழி நடத்தி கொண்டு வர்றார். இதை யோசித்து பார்த்து இதை தியானிக்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய சத்தியம் தெரியுது. நம்ம நினைச்சுக்கிறோம் அது ஒரு ராயன் ஒருத்தர் கட்டளை இடுறாரு, எல்லாரும் போய் சென்சஸுக்கு உங்க பெயர்களை ஆதார் கார்டுக்கு வாங்க, திருத்தத்துக்கு வாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிடும் போது நம்ம வந்து உலக காரியமா தான் நம்ம நினைப்போம். இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம இப்ப மாத்தணும்ல, அப்ப எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வந்தோமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து தேவனுடைய திட்டத்துலதான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு கோடான கோடி மகிமை செலுத்தணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாட்டு தொழுவத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்துடுது, கர்த்தருக்கு மகிமை. இந்த மகள் 13 to 16 வயசுன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து இந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய காலத்துல வந்த வலி வேதனை, அவங்களுடைய தாய் பக்கத்துல இல்ல, அவங்களுடைய சகோதரிகள் யாருமே அதை பத்தி ஒன்றும் சொல்லப்படலை, யாருமே இல்லை. யோசேப்பு மாத்திரம்தான் இருக்கிறார். அவர் தான் எல்லா வேலையும் பார்த்திருப்பார். அவங்களுக்கு வழி வரும்போது எல்லாம் பார்த்து ஒரு கணவனா இருந்து பார்த்திருப்பார். ஸோ யோசேப்பு உண்மையிலேயே அவரு புகழப்பட வேண்டிய ஒரு மனுஷன். அல்லேலூயா. அவர் கணவனா இருந்து பார்த்திருக்காரு. அதுக்கு மேல ஹோலி சப்போர்ட் எங்க இருந்து வந்திருக்கு, பரம சேனைகளும் தேவ தூதர்களும் வந்து இறங்கி அந்த குழந்தை பத்திரமா எடுக்கணும். நார்மல் டெலிவரி, சிசேரியன் கிடையாது. சிசேரியன் பிறந்த பிள்ளைங்களுக்கு சில பிள்ளைங்களை ஃபார்சப்ஸ் வச்சு இப்படி தலையை இழுத்துருப்பாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல மாத்திரம் அமிங்கி இருக்கும், இப்படி பிளேஸ் குழி இருக்கும். என்னன்னா ஃபார்சப் பேபியா, அது ஃபார்சப்ஸ் வச்சு அப்படி குழந்தை இப்படி இழுத்துருக்காங்க. அது அப்படியே பதிஞ்சிருக்கு அந்த குழந்தைக்கு. இப்ப வரைக்கும் இவ்வளவு பெருசு வயசாயிடுச்சு, இன்னும் அந்த குழி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பறக்கல. நார்மல் டெலிவரியில தேவகுமாரன் இந்த உலகத்துக்குள்ள வருகிறார். ஹல்லேலூயா. இப்படி மேன்மையான ஒரு காரியம் நடக்கிறதுக்கு கர்த்தர் தன்னுடைய சேனைகளின் கர்த்தர் அவர் வந்து தூதர்களை அனுப்பி தானே வந்து இறங்கி அந்த குழந்தைய பாக்குறாருன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப நம்ம வந்து ஒரு காரியத்தை யோசிக்கணும். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனாக வந்தாலும் அவர் உலக இரட்சகரா உலகம் உண்டானதுக்கு முன்பாகவே இருந்தார் என்பதை நம்ம நிச்சயமாக அறிந்து கொள்ளணும். நம்ம உலகத்துல உள்ளவங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாருன்னு தெரியும். பட் உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் இருந்தார். ஹல்லேலூயா. அவரை நம்ம வந்து கூர்க்க முடியாது. அவரை வந்து அவர் உலகத்தை, வானத்தை, நட்சத்திரங்களை, அந்த கேலக்சி எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ நட்சத்திரம், கோடி நட்சத்திரங்கள், இதெல்லாம் ஒரு நொடியில உண்டு பண்ணின தெய்வம். அவ்வளோ பெரிய தெய்வம். அவரு ஒரு சின்ன குழந்தையா உருவெடுத்து இந்த உலகத்துக்கு நமக்காக தனக்காக இல்ல, நமக்காக வந்த தெய்வம். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு யோவான் 8:58 ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதான் ஆபிரகாம் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ல வந்த ஒரு தேவ மனுஷன். அவருக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன்னு உறுதியா சொல்றாரு. அப்ப இப்படி உள்ள இந்த தெய்வத்தை கையில ஏந்துறது வந்து எப்படி உள்ள ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு காரியமா இருக்கும் பாருங்க. அந்த மகளுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு சின்ன பாட்டு பாடுறேன். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ்
ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வானம் கொள்ளாத தெய்வம், பூமி கொள்ளாத தெய்வம், ஒரு சிறு குழந்தையா இந்த நாட்களில் மரியாளோட கரத்தில் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இந்த இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அவங்களுடைய தாழ்மை. அவங்க நான் உமக்கு அடிமைன்னு சொல்லி ஒத்துக்கொள்கிற காரியம். இதை நம்ம அவர் என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும், என் உயிரே போனாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன் அப்படின்னு சொன்னது வந்தது இந்த 16 வயசு மக. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி இதை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என்னதான் ஒரு வியப்பு ஒரு பயம் வந்தாலும் அதுக்கு ஒத்துக்கொண்டு வருகிற ஒரு காரியத்தை இந்த மக மூலமாக நம்ம படித்து கொள்கிறோம். ஸோ பெண்களாகிய நாம் தாழ்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் ரொம்ப நேசிப்பார். நம்ம தாழ்மையாக இருக்கணும், கீழ்ப்படியணும். இந்த 2 காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மளை நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வதாக நம்ம பார்க்க போகிறது எலிசபெத். இந்த எலிசபெத்ங்கிறவங்க நம்ம ஏற்கனவே இவங்களுக்கு கசின் சொல்லி பார்த்தோம். ஸ்தோத்திரம். மரியாள் வீட்டுக்கு இந்த மரியாள் எலிசபெத்தோட வீட்டுக்குள்ள போகும் பொழுது என்னாகுது, ஆவியானவரோட பிரசன்னத்தை அந்த எலிசபெத் ஃபீல் பண்றாங்க. மரியாளுக்குள்ள இருக்கிற குழந்தை அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் காட்னால அவங்க வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. எலிசபெத் வீட்டுக்குள்ள காலை வச்ச உடனேமே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை உணர்றாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 40 to 45 வசனங்களை போடுங்க. ஃபுல்லா வாசிக்க முடியாது, ஆனாலும் நீங்க இங்க போட்டீங்கன்னா எல்லாரும் வாசிச்சுக்குவாங்க. மரியாள் பேச ஆரம்பிக்கும் முன்னமே எலிசபெத் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறார். இந்த வசனங்களை பாருங்க, ரொம்ப அதிசயமா இருக்கும். இன்னும் மரியாள் வாயை திறந்து வாழ்த்துதலே கூட சொல்லல, பேசல. அதுக்கு முன்னாடியுமே பாருங்க அவங்க எலிசபெத்துக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்குது. அவங்க ஒருவேளை ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருக்கலாம். ஏன்னா ரொம்ப நீதி உள்ள ஒரு ஃபேமிலி, ரொம்ப வருஷமா ஆசாரிய ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க. இது ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங். இந்த மாதிரி நம்மளை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு அபிஷேகம் வருதா, அந்த அளவுக்கு நம்ம சிறப்பான தேவ பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு அந்த மாதிரி உள்ள கிரியைகள் நடக்கும். ஆவியானவர் டச் பண்ணுவார். நம்ம என்ன சொல்றோம், நம்ம அவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ள ஒரு தேவ வைராக்கியம் உள்ள ஒரு பெண்ணா இருப்போமானால், தேவனுக்குள்ள எப்பொழுதும் நிரம்பின ஒரு தங்களா இருப்போமானால், நம்மளை பார்த்தவங்களுக்குள்ள
சுகம் கிடைக்கணும். ஹல்லேலூயா. விடுதலை கிடைக்கணும். எல்லா பிரச்சனையும் பிசாசு விட்டு ஓடணும். அவளை பார்த்த உடனே அது நடக்கணும். அப்படி உள்ள கிரியைகள் நடக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். சாட்சி சொல்லலாம், நான் டைம் கம்மியா இருக்கனால அதை அப்படியே இது பண்ணிக்கிறேன். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அப்ப இந்த மரியாள் கர்ப்பமா இருக்கிறது எலிசபெத்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? மரியாள் கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு எலிசபெத்துக்கு தெரியுமா? ஓகே, நம்ம பார்த்துட்டே வரலாம் எப்படின்னு. அப்ப இப்ப மரியாள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. அப்புறம் உரத்த சத்தமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வருது. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமான வார்த்தை. பாருங்க அங்க பைபிள்ல, மரியாள் கர்ப்பமா இருப்பது எலிசபெத்துக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவரின் வெளிப்பாட்டின் நிமித்தம் உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதுங்கிறாங்க. ஆவியானவர் தான் சொல்லி தராங்க. ஆவியானவர், ஏன்னா அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது கர்ப்பம் தரிச்ச உடனே தான் மலை தேசத்துக்கு போறாங்க. அவங்க வயிற்ற பார்த்து அவங்க சொல்லல. ஆவியானவர் சொன்னதை வச்சு உங்க கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொன்னா, அவங்க கண்கள்ல பார்த்து ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லல. அவங்களுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு வெளிப்பாடா சொன்ன ஒரு காரியத்துலதான் எலிசபெத் என்ன சொல்றாங்க, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப மரியாளுக்கு அது ஆச்சரியமா இருந்திருக்கும்ல. மரியாளுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். என்ன, நம்ம இன்னும் மேட்ரையே நம்ம கன்ஃபஸ் பண்ணல, மேட்ரே ஓபன் பண்ணல, அதுக்குள்ள உன் கர்ப்பத்தின் கனிங்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் கூட அவங்க யோசிச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளை தானே, யோசிச்சிருப்பாங்க. அப்ப என் ஆண்டவருடைய தாயார், ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை. என் ஆண்டவராகிய இயேசு, என் ஆண்டவராகிய இயேசு வயிற்றுலதான் பிறக்க போறாரா, ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. எலிசபெத்து 60 வயசுன்னு வச்சுக்குவோம். நமக்கு வயசு எதுவுமே சொல்லப்படல, ஆனா கமெண்ட்ரியில பார்க்கும்போது அவங்க வயதானவங்கன்னு போட்டிருக்கு. பட் 60 இயர்ஸ். இவங்களுக்கு 16 வயசு. அவங்க சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாயார், ஆண்டவர் அந்த மரியாள் வயிற்றுல பிறக்க போகிறார், இயேசு வயிற்றுல பிறக்க போகிறார் என்பது ஆவியானவர் தான் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆவியானவர் எவ்வளவு காரியங்களை கரெக்டா. அப்ப அந்த மரியாள் போனாங்க. ஆனா இதை எப்படி அந்த எலிசபெத் எடுத்துக்குவாங்களோ, வயிற்றுல குழந்தை இருக்குங்கிறத நான் சொல்லும் பொழுது அவங்க நம்புவாங்களா, எடுத்துக்குவாங்களா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஒரு சின்ன டவுட்டோட கூட போயிருக்கலாம். அப்ப அவங்க அதுக்கு முன்னாடி விஷயத்த இவங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எலிசபெத் என்ன சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாயார் நீ, உனக்கு என்ன கல்யாணமே ஆகல, குழந்தையோட நிக்கிறன்னு சொல்லல. அல்லேலூயா. ஆவியானவர் அவ்வளவு கிளியரா சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா மரியாள் வேதனைப்படக்கூடாது. மரியாள் வயிற்றுல இருக்கிறது ஆண்டவருடைய குழந்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப கிளியரா இவங்க என்ன பேசணும், அவங்க என்ன பேசணும், கிளீனா அங்கேயே செட்டில் பண்ணிட்டாரு. 44வது வசனத்துல, மரியாள் வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. 6 மாசம் ஆனோன்னா பிள்ளை கொஞ்சம் பெருசாயிரும், அது துள்ளும். அதெல்லாம் காலேஜ்ல இருக்கும்போது அப்படியே வயிறு ஒரு பக்கம் தள்ளிட்டு வர மாதிரி இருக்கும், எத்தி தள்ளிட்டு இருக்கும், உள்ள இருக்குது கூச்சமா இருக்கும். எப்படி பிள்ளைங்களுக்கு முன்னாடி அப்படியே சிரிச்சு மழுப்பி கிளாஸ்ல முன்னாடி நிற்கும் போது எவ்வளவு பார்த்துருவாளோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு திருச்சி விட்டு வருவோம். அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். அப்ப அது நல்லா மூவ் ஆகுற டைம் 6 monthsல அதுதான் துள்ளி இருக்கு. அப்ப பாருங்க, உள்ள இருக்கிறது யாரு, எலிசபெத் வயிற்றுக்குள்ள இருக்கிறது யாரு, யோவான் ஸ்நானகன். வெறும் யோவான் கிடையாது, யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுக்கு எப்படி தெரியுது பாருங்க. யோவான் ஸ்நானகன் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை துள்ளிச்சுன்னா இயேசு கிறிஸ்துவோடைய பவரை யோசித்து பாருங்க. அல்லேலூயா. வயிற்றுல இருக்க குழந்தைக்கு தெரியுமா இவர் தான் இயேசு கிறிஸ்து, இந்த மரியாள் வயிற்றுக்குள்ள இருக்குது, இப்பதான் உருவா இருக்குங்கிறது கூட தெரியாது. ஆனா துள்ளுது. அததான் அவங்க ரொம்ப
இதான் சொல்றாங்க, என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. களிப்பு, களி கூறுதல், ரிஜாய்சிங், உள்ள சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருக்கு என் பிள்ளை வயிற்றுல இருந்து அப்படின்னு அந்த 60 வயசு அம்மா சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி பெண்களை நேசிச்சு, பெண்களுக்குள்ள இந்த கரு உற்பத்தி ஆகிற காரியத்தெல்லாம் யோசிச்சு எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்கிறாரு பாருங்க பெண்களை. பெண்கள் விசேஷத்தவங்கள்னு சொல்லிட்டு ஆண்கள் இப்ப படிச்சிருப்பாங்க. சொன்ன காரியத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம பொண்டாட்டி பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நம்ம பொண்டாட்டி பிள்ளைய வச்சுட்டு 9 மாசம் எப்படி சுமந்திருக்கான்னு சொல்லிட்டு பெண்கள் மேல ஒரு கரிசனை உண்டாகும். அல்லேலூயா. அது மாதிரி பெண்களுக்குள்ள பெண்கள் ஒரு தயவுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக இருப்பது ரொம்ப நேச்சுரல். அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அடுத்து விசுவாசித்தவளே பாக்கியவதி. மரியாளை குறித்து சொல்லப்படுற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பாருங்க. எலிசபெத் தன்னோட முதிர் வயதுல விசுவாசித்துதான் யோவானை பெற்றுக்கொள்றாங்க. விசுவாசி யோவானை பெற்றுக்கொள்றாங்க. இந்த எலிசபெத்தும் மரியாளுக்கும் நடுவே நடந்த உரையாடல்ல இப்ப பாக்குற ஒரு சின்ன உரையாடல் தான் இதுல பார்த்தோம் வேர்சஸ்ல. இதுல அவங்களுக்கு தேவன் மகிமை அடையும்படிக்கு உள்ள காரியங்களை அவங்க விவரிச்சு பேசிக்கிறாங்க. இந்த 3 மாதங்கள் அந்த எலிசபெத் வீட்டுல இவங்க தங்கி இருக்கும் போது இன்னும் எவ்வளவு காரியங்க பேசியிருப்பாங்க. 3 மாதமும் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க 2 பேர் வயிற்றுலையும் பிறக்க போகிறவங்க உலகத்தை அசைக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் வச்சிருந்தது நிமித்தம் இந்த தாய்மார்கள் 2 பேரும் பேசிக்கொண்டது, உரையாடல் பண்ணது, இந்த 4-5 வசனங்கள்லயே நமக்கு என்ன தெரியுது? அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள், அவர்கள் ஆண்டவருடைய தேவ மனுஷிகள் சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப இன்னும் ஒரு 3 மாசம் ஆண்டவர் கொடுக்குறாரு தேவனுடைய. அவங்க நல்லா ஆடி பாடி இருப்பாங்க, கொண்டாடி இருப்பாங்க இல்லையா? அவங்க ஆராதனை செஞ்சிருப்பாங்க சேர்ந்து, இந்த 2 பெண்களும் மலை நாட்டுல இருந்துகிட்டு. அல்லேலூயா. நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க வேதம் வாசிச்சு ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி துதி பாடல்கள் பாடி அப்படிதான் இருந்திருப்பாங்க இந்த 2 பெண்களும். அல்லேலூயா. ஏன்னா இப்ப 2 பெண்களுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு, யாருக்குள்ள யார் இருக்காங்கிறது நல்லா புரிஞ்சுட்டாங்க. ஆண்டவருடைய தாயார் இருக்காங்க. அப்ப எலிசபெத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இவர் ஸ்பெஷல் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த மகளும் தன்னுடைய குழந்தை துள்ளிட்டுன்னு சொல்றாங்க. அது நிமித்தம் நம்ம அதை பாக்குறோம். அல்லேலூயா. இந்த எலிசபெத் ஒரு கணவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது இல்லையா? அவர் ஆசாரிய ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த தரிசனத்துல அதே காப்ரியல் என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுங்கிறாரு. எத்தனையோ வருஷ காலமா இந்த எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் குழந்தை இல்லை. ஆனா இப்ப குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னா, ஆஹா என் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, நான் இந்த செய்தியை போய் சொல்லணும் உடனே அப்படின்னு நான் சொன்னாரு. அவிசுவாசமா என்ன சொன்னாரு? நான் கிழவன், என் மனைவி ஒரு கிழவி, எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அது அவிசுவாசமான ஒரு வார்த்தை. அதனால அவருக்கு என்னாச்சு? வாய் பேச முடியாம, அவிசுவாசத்தோட வல்லமை இந்த இடத்துல பாருங்க. நம்ம விசுவாசத்தின் வல்லமையை பேசுறோம், அவிசுவாசத்துக்கும் வல்லமை இருக்கு. ஊமையாக்கி விட்டுருச்சு. அவிசுவாசமான வார்த்தைகள் ஒன்று நம்ம வாயில இருந்து வரக்கூடாது. அல்லேலூயா. இவர் ஆசாரியன், தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு ஊழியம் செய்யறவர் அப்படின்னு காப்ரியல் சொல்றான். நான் தேவனுடைய சன்னதியில இருந்து உன்கிட்ட சொல்றேன், நீ இப்படி அசட்டை பண்றியா? அந்த ஊமையா கடை அப்படின்ட்டு போயிட்டாரு. அதனால நம்ம இந்த மாதிரி உள்ள காரியங்கள்லாம் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ எல்லாம் உருப்பிடுவியா? இதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகள். பிள்ளைங்க கிட்டையும் பேசக்கூடாது, வெளியில உள்ளவங்க யார்கிட்டையும் பேசவும் கூடாது. மற்றவங்க காயத்தை ஆற்றுறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார் தவிர்த்து காயங்களை உண்டு பண்றது இல்லை. இந்த வாய் இருக்குதே பொல்லாதது, இது கண்டதையும் பேசும். அதனால நம்ம நாவை அடக்கி நிறைய நம்ம மனுஷங்களோட பேசுறத நிறுத்திட்டாலே போதும், நம்ம பாவம் செய்யாம தப்பிச்சுக்கலாம். அல்லேலூயா. பேசி 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 பாவத்தை தலைக்கு மேல சுமந்துகிட்டு இருக்கோம். பெண்களுக்கு மெயினா நிறைய பேசுறதுனால நிறைய பாவங்கள் வந்துடும். அதனால ஆண்டவர்கிட்ட நிறைய பேசுங்க, புருஷங்கிட்ட பேசுங்க. அதுக்குன்னு பேசாம வாயை மூடிட்டு இருக்காதீங்க. சிஸ்டர் சொல்லிட்டு போனாங்க, யாருக்கிட்டையும் பேசினா ரொம்ப பாவம் வரும், அதனால உங்களோட பேச மாட்டேன் அப்படின்னு போயிடாதீங்க. பேசுங்க, ஆனாலும் அளவா பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களோட எல்லாம் பேசுறத
குறைச்சிக்கிட்டா நல்லது. போன்ல 1 மணி நேரம் பேசுறது, யாரோட பேசுறேன்? என் ஃப்ரெண்டோட. ஏமா ஃப்ரெண்டோட இப்பதான் ஃப்ரெண்டை விட்டுட்டு இப்பதான் வந்த, அதுக்குள்ள 1 மணி நேரம் பேசுறதுக்கு என்னவா மேட்டரு? கேட்கிறோமா இல்லையா? இந்த போன் ஒண்ணு வந்துச்சு பாருங்க, எல்லாருக்குமே பெரிய தலைவேதனை தான். யார் யாருன்னு இல்லை, பெரியவங்களுக்கும் அது வேதனையா தான் இருக்கு. அது எப்ப நம்ம தூக்கி போடுறோமோ அப்பதான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அது கையில இருக்க வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு இதாதான் இருக்கு, சோதனைக்குரிய ஒரு காரியமா இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த கணவர் வந்து அவிசுவாசமா இருந்தாலும், சகரியா அவிசுவாசமா இருந்தாலும், மனைவி எப்படி இருக்கிறாங்க? விசுவாசமா இருக்கிறாங்க. எலிசபெத்துக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா 60 வயசு ஆனாலும் அவங்கெல்லாம் 60 வயசு ஆனா எப்படி இருப்பாங்கன்னா அணு மாதிரி இருப்பாங்க. அணுக்கு 60 வயசு இல்ல, அணுக்கு வந்து 20 வயசு. ஆனா அவ்வளவு இளமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க பாத்தீங்களா. இஸ்ரவேல் பெண்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு நம்ம பூவாலும் சப்பீராலும் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க மனையில போய் உட்கார வைக்கிறதுக்குள்ள பிள்ளை பறந்துடும். அந்த மாதிரி வெரி ஸ்ட்ராங் விமன். அப்ப 60 வயசுங்கும் போது, எனக்கு என்ன வயசு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எத்தனையோ முறை சொல்லிட்டேன். 60 தாண்டிருச்சு. அப்படியுமே அவங்களுக்கு வந்து ஆண்டவர் அவங்களோட கூட இருந்தாங்க. விசுவாச ஒரு தாயா இருந்தாங்க. அவங்களுக்கு சரியான சந்தோஷம் பிள்ளை பெற்றுக்கிறதுல. அதுலயும் ஸ்பெஷலா அந்த யோவான் ஸ்நானகன் யாரு? இயேசுக்கு முன் செல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. எல்லாம் கரெக்ட் டைம் தான், எல்லாம் டைமிங், எல்லாம் தேவன் வந்து ஒரு டைமிங் வச்சுதான் செய்வாரு. முன்னாடியும் பிறக்காது, பின்னாடியும் பிறக்காது, கரெக்ட் டைம். அதுக்கு தான் அந்த கைரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a Greek word which means perfect timing. perfect. அவரோட நேரம் தான் பெர்ஃபெக்ட் நேரம். இன்னைக்கு எனக்கு கிடைக்கலையே, இவ்வளவு நேரம் 60 வருஷமா நான் வெயிட் பண்ணேன், எனக்கு பிள்ளை இளம் வயசுல எல்லாம் கிடைக்கல, 60 வயசுல எனக்கு குழந்தை கொடுக்குறாங்க, ஆண்டவர் சொல்லவே இல்லை. கொடுத்தீங்களா? கொடுக்க அப்படின்னு சொல்லி வாங்க. நீ கிளவன், நீ கிளவி, இதெல்லாம் வந்து தேவையே இல்லை பேச்சு இல்லையா? அதனால நம்மளும் கர்த்தர் நமக்கு ஏதாவது கொடுக்குறாருன்னா சந்தோஷமா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும். நம்மளும் அனாவசியமான வார்த்தைகளை பேசி தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. அப்ப இந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கை மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைக்க முடியும். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த கிரியை வந்து நடத்தியும் காட்டினாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற ஒரு சகோதரி அன்னாள். அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த அன்னாளை குறித்து ஏழு வருஷங்கள் மட்டுமே அவங்க கணவனோட வாழ்ந்திருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அவங்களுக்கு. ஆனால் அதன் பின்பு அவர் வந்து சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துல தன் வீடாக்கி கொண்டாங்க. ஆலயத்திலே இருந்துட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கணவன் இல்லை, பிள்ளை இல்லை, ஒத்த ஆளு தான். அன்னாள் வந்து எங்க சபையிலே இருந்துட்டாங்க. இந்த மகளும் ஒரு விசேஷித்த ஒரு பெண்ணாக குறிப்பிடப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்கள்ல இவங்களும் இருந்ததுனால இவங்களும் ஒரு ஸ்பெஷலா இந்த நாட்கள்ல அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். அவங்க என்ன செய்யறாங்க? இரவும் பகலும் அவங்க உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இத வந்து லூக்கா 2:37 பார்க்கலாம். இந்த லூக்கா 1 அதிகாரம் 2 அதிகாரத்துக்குள்ளேயே இந்த எல்லாமே வந்துருது. இந்த 3 பெண்களை குறித்த எல்லா நடவடிக்கைகளும் வந்துடுறத நம்ம பார்க்கலாம். லூக்கா வந்து அன்னாளை எப்படி காட்டுகிறாருன்னு சொன்னா, வேதாகமத்துல வயதாகிற ஒரு பெண் எப்படி இருக்க வேணும், வயதாயிட்டே தான் இருக்கு நமக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வயசு கூடிக்கிட்டே தான் போகுது. வயதான ஒரு பெண் கர்த்தருடைய பார்வையில, மனுஷர்களின் பார்வையிலும் எப்படி கனம் பெற்றவர்களா இருக்க முடியும் என்பதை இந்த அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில அவங்க வயதான போதும் நடந்து கொண்ட விதம் காண்பிக்கிறது. அவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா மற்ற தீர்க்கதரிசிகளுடைய, அதாவது பெண் தீர்க்கதரிசிகளோட பெயர்கள் மென்ஷன் பண்ணல பைபிள்ல எங்கேயுமே. இவங்க பெயர் மாத்திரம்தான், தீர்க்கதரிசியாகி இந்த அன்னாளுடைய பெயரை மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா வந்து அன்னாளுடைய தகப்பன் பேரு பானியுவேல் என்று குறிப்பிடுகிறார். இவர் வந்து ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்தவர்.
ஆனால் கணவரின் பெயர் வந்து சொல்லப்படல. இந்த லூக்கா வந்து எப்படி வந்து அந்த சின்ன இயேசு குடும்பம், இயேசோட குடும்பம் வந்து யோசேப்பு, இங்க மரியாள், இயேசு 3 பேர் தான். அவங்க எந்த டைமுக்கு இந்த சாலமோன் மண்டபத்துக்கு வருவாங்க, இந்த கோயிலுக்கு வருவாங்கங்கிறத ஆண்டவர் வந்து காண்பிக்கிறார். இவங்க ஒரு தீர்க்கதரிசி தான், இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தின்படி அண்ணாள் அந்த இடத்துக்கு வரணும், அண்ணாள் அந்த இடத்துல இருக்கணும். இவங்களும் குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. 8வது நாள் குழந்தைய தூக்கிட்டு இயேசுவை தூக்கிட்டு போறாங்க. அப்ப பாருங்க, அப்ப அந்த குடும்பத்தை கவனித்து அவங்க சந்திக்கிறார். அதை பாக்குறோம் நம்ம. இப்ப சிமியோனும் அங்கதான் இருக்கிறாரு, அண்ணாலும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா சிமியோன் பேசும்போது இயேசுவோட வாழ்க்கை பிற்காலத்துல எப்படி இருக்க போகுது, எப்படி அவர் வந்து அவருடைய ஊழியம் இருக்க போகுதுங்கிறத சிமியோன் வந்து ஒரு ஷார்ட்டா கிறிஸ்பா சொல்லிடுறாரு. ஆனா அண்ணால் என்ன செய்யறாங்கன்னா சுவிசேஷி ஆகுறாங்க. அந்த இடத்துல அவ்வளவு நாட்களும் அவங்க ஒரு தீர்க்க தரிசன ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அந்த ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ள ஒரு பொறுப்பான ஒரு ஊழியத்தை அண்ணாள் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ணாளுக்கு வந்து 86 வருஷம் கழிச்சுதான் இந்த குழந்தைய பாக்குறாங்க, இயேசு கிறிஸ்துவ. அப்படி கணக்கு போடும் பொழுது தேவ அறிஞர்கள் சொல்றாங்க, அண்ணாளுக்கு இயேசு கிறிஸ்து வந்த நேரம் 100 வயசுக்கு மேல இருக்கும், 105 வயசுக்குள்ள இருக்கும் அண்ணாளுக்கு. அண்ணாள் உயிரோட அதே ஆலயத்துல அவங்க இருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, தீர்க்கதரிசியாக அந்த ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் வந்ததுக்கு பிறகு, ஆண்டவரை சந்தித்த பிறகு அவங்களுடைய தரிசனம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் மாறுது. அவங்களுக்கு இன்னொரு டைமென்ஷன்ல அவங்கள யூஸ் பண்றாரு. எப்படின்னா சுவிசேஷியாக, ஹல்லேலூயா, சுவிசேஷ ஊழியம் செய்யும்படிக்காக அண்ணாளை தெரிந்து கொள்கிறார். அண்ணாளுக்கு அந்த டைம்ல 100 வயசுல விசேஷித்தது பாருங்க. நான் வந்து எனக்கு கால் எனக்கு லெஃப்ட் லெக் நீ வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அது பிறகு நான் வந்து இந்த கால் நல்லா தான் இருக்கு. நான் இப்ப நிறைய ஊர்களுக்கு நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு ஊழியம் செய்யற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நம்ம வந்து ஒரு சுவிசேஷின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழைச்சிருக்காரு. இந்த கால்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. மலை மேல நிக்கிற கால்கள் எவ்வளவு அழகானவைகள்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நிறைய அலைய வேண்டிய ஒரு வேலை. நான் காலை வந்து பிசாசு இப்படி முடக்கிட்டானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த வேதனை இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு கேரளால, இங்க கூட வந்து ஊழியம் செய்யறதுக்கு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம், பாஸ்டர் ரீகன். அவர் சொல்றாரு, நீங்க என்ன இனி ஊழியம் செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தமா இருக்க மாதிரி இருக்கு, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொல்றாரு, இனிதான் அவங்களுக்கு ஊழியமே ஆரம்பங்கிறாரு. இந்த கால் இப்படி ஆன பிறகுதான் ஊழியமே ஆரம்பம். அது மாதிரி நீங்க 80 வயசுக்கு மேல வரைக்கும் ஊழியம் செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. மனசுல வச்சுட்டு சோர்ந்து போகாதீங்க. மறுபடியும் எடுத்து ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவாரு. நீங்க நிறைய நாடுகளுக்கு போவீங்க. இப்ப செய்யற ஊழியத்தை காட்டிலும் சிறப்பா செய்வீங்கன்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு வயசு பெருசு கிடையாது, பெண்களுக்கு வயசு ரொம்ப பெருசு. எப்ப பாரு வயசாயிடுச்சின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றது பெண்கள். ஆண்கள் இருக்காங்க. என் கணவருக்கு எப்போதுமே 60 வயசுனாலும் 6 வயசு மாதிரி சொல்லுவாரு, இல்ல 26 வயசுங்குவாரு. என்ன நீ வயசாயிடுச்சின்னு சொல்லிட்ட அப்படின்னு கோவப்படுவாரு. அவருக்கே அந்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கு வயசை சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. ஏன்னா அந்த வயசு ஒரு மேட்டர். ஆண்டவருக்கு வயசு ஒரு மேட்டரே கிடையாது. அண்ணாள் வந்து 100 வயசுக்கு மேல சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படி அழைப்பு பெற்றவர்களாக அவங்க வந்து காத்திருந்த டைம் வேஸ்ட் இல்ல. ஒத்தையா ஒரு விதவையாக தனிப்பட்டு அந்த ஆலயத்திலேயே இருக்கும் பொழுது பாருங்க, அவங்களுக்கு அவங்க ஆலயத்திலே இருந்ததுனால அந்த ஆலயத்துக்குள்ள மேன்மை அவங்களுக்கு கிடைக்குது பாருங்க. நிறைய வெளிப்பாடுகள், ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துலயே இருக்கிறதுனால இப்ப இந்த இடத்துல வந்து ஏன் ஜெபம் பண்ண சொல்றாங்க? இந்த இடத்துலதான் தேவன் வாசமா இருக்கிறாரு, பிரசன்னம் இருக்கு. அதனால வாங்க வாங்க இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்ப இங்க வந்து ஜெபம் பண்ணும் போது அந்த வெளிப்பாடுகள் வரும். கட்டாயமா அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரணும். இன்னும் வரலன்னா எனக்கு வரணும் ஆண்டவரே, எனக்கு கொடுங்க, நான் இந்த ஆலயத்திலேயே வந்து கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதவைகளா இருக்கிறவங்க, வயசானவங்க இங்க வந்து உட்காருங்க. பாஸ்டர் சாப்பாடு போடுவாரான்னு தெரியாது, ஆனாலும் நீங்க வந்துருங்க. விசுவாசத்துல உங்க வயித்தை ஆண்டவர் நிரப்புவார். ஆமேன், அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவரை பத்தின இந்த வெளிப்பாடுகள் நிமித்தம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க குறிப்பிட்ட சிலர் இடத்துல ஷேர் பண்றாங்க, இவர் தான் மேசியா, இந்த குழந்தை தான் வந்து இயேசு, இந்த குழந்தை தான்
பெரிய அளவுல உலகத்தை ரட்சிக்க கூடிய ஒரு தெய்வமா மாற போறாங்கிற சுவிசேஷத்தை, பாவங்கள் இந்த மீட்கப்படும்படிக்கு இவர் அனுப்பியிருக்கார் கடவுளுங்கிறத அவங்க போய் சொல்றாங்க பாருங்க. 100 வயசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்றாங்க, கர்த்தராகிய ஆண்டவர் ஆமோஸ் 3:7 தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லிடுவார், இதை நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு தான் அப்ப செய்யறத பாக்குறோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க 14 வயசுல அண்ணாளுக்கு திருமணம் ஆச்சுன்னா கூட 21 வயசுல விதவையாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசுவோட குடும்பத்தை 84 வருஷம் கழிச்சுதான் சந்திக்கிறாங்க. அதனால அவங்களோட வயசு 105 இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை போய் வெளியில சொல்லும் போது அவங்க குறிப்பிட்ட சிலரைன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த குறிப்பிட்ட சிலர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க உண்மையிலேயே இயேசுவை உடனே அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க வெளிநாடுகளுக்கு போகிறோம். இந்தோனேஷியாவுக்கு நாங்க ரீசெண்டா போயிட்டு வந்தோம். அது ஒரு இஸ்லாமிய நாடு. போகும்போதே எல்லாரும் சொன்னாங்க, பத்திரம் பைபிள் எடுத்துட்டு போகாத, ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகாதன்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சு. பைபிள் எடுத்துட்டு போனேன், ட்ராக்ஸும் எடுத்துட்டு போனேன். ட்ராக்ஸ் இந்த தடவை எப்படி கிடைச்சுன்னா, அந்த இந்தோனேஷியா பாஷையிலேயே எழுதப்பட்ட ட்ராக்ஸ். இன்னைக்கு நான் கொண்டு போய் ஒரு டிராக்டை இங்க வைக்கிறேன், வச்சுட்டு ஏசப்பா இங்க என்னோட வேலை இந்த ஜனங்களோட பேச முடியல, ஆனா டிராக்டை வச்சுட்டேன். நீங்க யார் இதை எடுக்கிறாங்களோ அவங்கள ரட்சிக்கிறது உங்க வேலை. என் வேலை டிராக்ஸை வைக்கிறது, உங்க வேலை ரட்சிக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. 200 டிராக்ஸ் கொண்டு போனோம். 200 டிராக்ஸையும் ஒவ்வொருத்தங்கிட்டையும் சில பேர்கிட்ட கொடுத்தோம். சில பேர் ஆவலா வாங்கினாங்க. அவங்க கிறிஸ்தவங்களா முஸ்லிமா தெரியல, பொட்டுக்கிட்டு ஒண்ணும் இல்லைல்ல, அப்படியும் நாங்க கொடுத்துட்டு வந்தோம். குறிப்பிட்ட சிலரை கிட்ட ஷேர் பண்ணும்படிக்கு இந்த அண்ணாளுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அந்த குறிப்பிட்ட சிலர் நிச்சயமாக இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. இன்னைக்கு நீங்க டிராக்ஸ் புள்ளியம் பண்ணுங்க, உங்க பேக்ல உங்க பர்ஸ்குள்ள எல்லாம் டிராக்ஸ் வச்சுக்கோங்க. எங்க போனாலும் ஒரு டிராக்க கொடுக்க முடியலையா, வச்சிருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் வச்சுட்டேன், யார் எடுக்கிறாங்களோ ரட்சிங்க. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்ம ரட்சிக்க முடியாது. ஆனா செய்ய வேண்டிய வேலைகள் இதெல்லாம் ஈஸியா நம்ம செய்யலாம். எல்லாரும் பாஸ்டர் கிட்ட சொல்லி டிராக்ஸ் வச்சுக்கோங்க, எல்லார் பர்ஸ்லயும். நான் போய் ஒரு நாளைக்கு ஒரு பிரேயர் எடுத்துட்டு ஒரு பிரேயர் எழுதி வச்சிருந்தேன், சோம்பலிலிருந்து விடுதலை. ஆனா நான் ஒரு கார்டு இது பெட்ரோல் போடுற இடத்துல, ஆண்டவரே இந்த ஒரு பையன் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எதையான கொடுக்கணும், என்ன கொடுக்குறதுன்னு சொல்லி ஒண்ணு எடுத்தனா, சோம்பல் இருந்த ஆண்டவரே என்னை அடிக்க போறான், அவன் சோம்பேறி இல்லாட்டினா என்ன பண்றது, ஆனாலும் ஆண்டவரே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இசப்பான்னு சொல்லிட்டு, தம்பி இந்த இது என்னக்கா அப்படின்னு கேட்டான். இது உனக்குதான் அப்படின்னு. உடனே அக்கா உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் நான் சோம்பேறின்னு அப்படிங்கிறான். இந்த வேலையில இருந்து நான் நின்றுவேன்னு நினைச்சேன், நீங்க இப்படி ஒண்ணு கொடுத்துருக்கீங்க அக்கா, ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு போறான். ஆண்டவர் எதை கொடுக்கணும், குறிப்பிட்ட யாருக்கிட்ட பேசணும், எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே அவருடைய செய்கை தான். நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சிடணும், மிச்சத்தை அவர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 10 நிமிஷம் கூடவே எடுத்துட்டே, மன்னிச்சுக்கோங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய சபை மக்களுக்கு அப்பா நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அப்பா இந்த வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளத்திலே பதியட்டும். அந்த 3 பெண்களை போல சிறப்பாக அவங்க வாழ்ந்து அவங்களுடைய சரித்திரம் உண்டு பண்ணி இருக்கிறாங்க. இந்த நாட்களிலே சரித்திரம் உண்டாக்கக்கூடிய பெண்களை உருவாக்குங்க ராஜா. இந்த சபையிலிருந்து உருவாகட்டும். உலகத்தை கலக்கும் பெண்களாக மாற்றி போடுங்க. ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கேட்ட செய்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாலகனாய் பாலகனாய் இயேசு பிறந்தாரே, கன்னிமரி மடியினிலே இயேசு தவழ்ந்தாரே. 20வது பாடல். வாழவே
யோசிப்பே சந்தேகம் வேண்டாம் தூதர் சொன்னாரே, வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று தன்னை தந்தாரே. யோசிப்பே சந்தேகம் வேண்டாம் தூதர் சொன்னாரே, வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று தன்னை தந்தாரே. வார்த்தை மாம்சமாகி கிருபையாய் சத்தியமாய் நமக்குள்ளே வாசம் பண்ண உலகில் பிறந்தாரே. வார்த்தை மாம்சமாகி கிருபையாய் சத்தியமாய் நமக்குள்ளே வாசம் பண்ண உலகில் பிறந்தாரே. பாலகனாய் பாலகனாய் இயேசு பிறந்தாரே, கன்னிமரி மடியிலே இயேசு தவழ்ந்தாரே. பாலகனாய் பாலகனாய் இயேசு பிறந்தாரே, கன்னிமரி மடியிலே இயேசு தவழ்ந்தாரே. சந்தோஷ செய்தி தூதர் சொன்னாரே, பாலகன் இயேசுவை பணிவோம் என்று நம்மை தந்தாரே. மேய்ப்பர்களில் சந்தோஷ செய்தி தூதன் சொன்னாரே, பாலகன் இயேசுவை பணிவோம் என்று தம்மை தந்தாரே. வார்த்தை மாம்சமாகி கிருபையாய் சத்தியமாய் நமக்குள்ளே வாசம் பண்ண உலகில் பிறந்தாரே. வார்த்தை மாம்சமாகி கிருபையாய் சத்தியமாய் நமக்குள்ளே வாசம் பண்ண உலகில் பிறந்தாரே. பாலகனாய் பாலகனாய் இயேசு பிறந்தாரே, கன்னிமரி மடியிலே இயேசு தவழ்ந்தாரே. பாலகனாய் பாலகனாய் இயேசு பிறந்தாரே, கன்னிமரி மடியிலே இயேசு தவழ்ந்தாரே. தம்பி அந்த போஸ்டர் கிறிஸ்மஸ் நியூ இயர், இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கான இந்த போஸ்டர் நம்ம எல்லாருக்கும் அனுப்பப்படும். அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அந்த நாட்களில் நீங்கள் வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்மஸ் ஆராதனை நமக்கு வருகிற வியாழக்கிழமை காலை 5 மணிக்கு நமக்கு நடைபெறும். எப்போதும் போல் காலை உணவும் நமக்கு ஆராதனை முடிவில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு எல்லாரும் நீங்கள் ஆயத்தமாய் வந்து உங்களுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள் மற்றவர்களையும் அந்த ஆராதனையில் பங்கேற்க அவர்களை அழைத்து வாருங்கள். அன்றைக்கு மாலையிலே வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு நமக்கு சிறப்பு கிறிஸ்மஸ் மாலை ஆராதனை. இந்த 2 ஆராதனைகளிலேயும் டாக்டர் கிடியன் கணேஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்குறாங்க. ஆகவே நான் வந்து அதில் பங்கேற்போம். மாலை ஆராதனையிலையும் பல சிறப்பு நிகழ்ச்சிகள், அந்த பல இடங்களில் நடைபெற்ற கிறிஸ்மஸ் திருவிழாக்களினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சிறப்பு படக்காட்சிகள் இவைகளெல்லாம் நடைபெறும். ஆகவே நீங்கள் எல்லோரும் சிறப்பு பாடல்கள் பாடுறதற்கு குழுவாக, குடும்பமாக அப்படியெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டெக்கரேஷன் மற்ற வேலைகளெல்லாம் செய்வதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி இந்த நாளிலே நாம் கேட்ட செய்திகளின் அடிப்படையில் ஆமென், மரியாள், எலிசபெத், அன்னாள், இந்த 3 ஆமென் பெண்கள், ஆமென், ஹல்லேலூயா, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட, ஏதோ வழக்கம் போல் ஒரு செய்தியை கேட்டோம் அப்படின்னு ஒரு ரொட்டீனான ஒரு காரியமாக இல்லாமல், இந்த ஆண்டில் கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட கதாபாத்திரங்கள் மூலமாக நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். மரியாள் இடத்திலிருந்து தாழ்மை, ஆமென், கர்த்தர் ஆண்டவருடைய தாயார் என்று அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு, கிருபையை பெறுவதற்கு தகுதியாக மாற்றியதே. அப்படிப்பட்ட தாழ்மையும் ஆமென் பொறுமையும் தேவன் நமக்கு தந்தருள்வாராக. அவமானங்களை ஆமென் சகிக்கக்கூடிய அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆமென், ஆண்களுக்கும், தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தருவாராக. எலிசபெத் ஆமென் வயது முதிர்ந்தாலும் ஆமென் நல்ல ப்ராஃபட்டிக்கலாக, ஆமென் பிராக்டிக்கலாக தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை பேசுகிற, எப்போதும் மற்றவர்களை புகழ்ந்து மற்றவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற அப்படிப்பட்ட ஒரு தாயாக, குடும்பமாக கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக.
வழி நடத்துவாராக. ஆமென். அன்னாள் முதிர் வயதிலும் சுவிசேஷம் சொல்லுகிற, கர்த்தருடைய அன்பை சொல்லுகிற அப்படிப்பட்ட தெய்வீக பண்பை தேவன் நமக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே, புதிய வருஷ காலங்களிலே ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. அல்லேலூயா. கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி. உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரவும், உம்மை ஆராதிக்கவும், உடைய சத்தியத்தை தியானிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்தீரே, நன்றி. இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த 3 ஆண்டவரே கிறிஸ்மஸோடு சம்பந்தப்பட்ட இந்த பெண்மணிகள், மரியா, எலிசபெத், அன்னாள் கற்றுக்கொண்ட இந்த தெய்வீக சுபாவங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அது புதிதாகட்டும், மலரட்டும். இதிலெல்லாம் நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோமோ அதிலெல்லாம் நாங்கள் வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில் ஆண்டவரே அனுபவங்களோடு, நல்ல சாட்சிகளோடு ஆண்டவரே ப்ராக்டிக்கலாகவும் ப்ராஃபட்டிக்கலாகவும் உங்கள் மத்தியில் பேசின டாக்டர் டேஃப்னி ஜோசப் அவர்களுக்காக நன்றி. ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் வளரட்டும். பல நாடுகளுக்கு, பல குடும்பங்களுக்கு, பல ஆண்டவரே சபை மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய கிருபை கூட இருக்கட்டும், வழி நடத்தும். அற்புதமாய், ஆச்சரியமாய் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆன்லைன் வாயிலாக வெளியூர்கள், வெளிநாடுகளிலிருந்து கேட்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய கரம், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. நாமம் மகிமைப்பட்டு வருகிற நாட்களில் நடக்கிற கிறிஸ்மஸ் ஆராதனைகள், நியூ இயர் ஆராதனைகள், இந்த ஆண்டின் கடைசி ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. தெய்வ கிருபைகளோடு இருக்கட்டும். தீமைகள், பொல்லாப்புகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். சுகவீனம் உள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். சிஸ்மாஸ்டர் ரேச்சல் சந்திரமூர்த்திக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் மகளை கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தையின்படி அவருடைய சரீரத்தை ஆண்டவரை உயிர்ப்பித்து தெய்வீக சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராங்க. ஒரு நாட்களிலே சாட்சிகளால் ஆண்டவரே உம்முடைய மகத்துவ நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே தேவையோடு இருக்கிறவர்கள் கர்த்தாவே, குடும்பங்களிலே உடைய ஆறுதல் தேவைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய பேரின்பத்தையும் ஆண்டவர் அருள்வீராங்க. தீமைகள், இந்த குளிர் காலங்கள் எதுவும் எங்களை பாதிக்காதபடி சரீரங்களிலே ஒரு புது பலனை கட்டளையிடுங்கப்பா. தூரமான இடங்களிலிருந்து வருகிறவர்கள் தெய்வ பாதுகாப்போடு தங்களுடைய ஆண்டவரை வசிப்பிடங்களுக்கு செல்லும்படி அவர்களுடைய பிரயாணங்கள், முயற்சிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறவங்க நல்ல வெற்றியை தாங்க. ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவ கிருபை தம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக, வழி நடத்துவதாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும். கனம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வாரங்களையும் வரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பின்னால் ஸ்நாக்ஸ், டீ ஆயத்தமாக இருக்கிறது.